கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் திருக்கரங்களால் பார்வையற்ற ஒரு மனிதன் என்று பார்வை பெறுகிறான். மார்க்கு நற்செய்தியாளர் இந்த புதுமையை மிக அழகாக தத்ரூபமாக எழுதுகிறார். பெத்சாய்தா ஊருக்கு ஆண்டவர் வருகிறார். அங்கே சீடர்கள் பார்வையற்ற ஒருவரை அவரிடம் கொண்டு வந்து அவரை தொடுமாறு கேட்கிறார்கள். இயேசு அவருடைய கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து செல்கிறார். ஊருக்கு வெளியே அழைத்து சென்று அவருடைய கண்களை தொட்டு ஏதாவது தெரிகிறதா என்கிறார். மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்கள் போல தோன்றுகிறார்கள். அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. பிறகு மீண்டும் கரங்களை வைக்கிறார், முழுமையாக பார்வை பெறுகிறார். இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது இந்த மனிதன் மீது ஆண்டவர் கொண்டிருந்த கரிசனை, அந்த மனிதன் மீது ஆண்டவர் வைத்திருந்த மிகப்பெரிய பாசம், ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் ஆண்டவர் வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு முக்கியம். அவர் ஏதோ கூட்டத்தில் பேசுபவர் அல்ல, கும்பலில் சொல்லுபவர் அல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்து, அவர் 99 ஆடுகளிலிருந்து தூர போய்விட்டாலும் தேடி போகின்றாயன். எனவே அந்த மனிதனை அவ்வளவு அன்பு செய்கிறார். அந்த மனிதனை ஊரை விட்டு தூரமாக கூட்டி செல்கிறார். இயேசுவினுடைய புதுமையை பெற, இயேசுவினுடைய அருளை பெற, இயேசுவோடு இருக்க, இயேசுவினுடைய சக்தியில் வழிநடக்க பல நேரங்களில் நாம் ஊரை விட்டு போக வேண்டும். ஊரில் உள்ள சத்தத்தை விட்டு போக வேண்டும், கும்பலை விட்டு போக வேண்டும், சந்தை சஞ்சலடிகளிலிருந்து வெளியே போக வேண்டும். இயேசுவோடு இருக்க நாம் செல்ல வேண்டும். நம்முடைய விசுவாசம் எளிய விசுவாசம், சாதாரண விசுவாசம். இயேசுவோடு இருக்க நாட்கள் தொடர்ந்து இருக்க இருக்க நமக்கு பார்வை கிடைக்கிறது. நாம் புதிய வாழ்வு பெறுகிறோம், புதிய விஷயங்களை பார்க்கிறோம், புதிய விஷயங்களை நம் கண்களால் பார்க்க முடியும். நம் விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. எனவே சஞ்சலங்களிலிருந்து, சண்டை சச்சரவுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்ப சொல்லுகின்ற போது, நம்முடைய பார்வையற்ற தனத்திலிருந்து, தூர பார்வை கிட்ட பார்வையிலிருந்து, குறிப்பாக நம்முடைய தலைகணத்திலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற்று புதிய மனிதனாக மாற வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கின்ற நாம் இயேசுவோடு இருக்க ஊரை விட்டு பல நேரங்களில், நம்முடைய சுகபோகங்களை விட்டு பல நேரங்களில், நம்முடைய படிந்த உறவுகளை விட்டு சற்று நேரத்தில் இயேசுவோடு இருப்போம். அப்போது நம் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அகலத் விரிந்து அழகாக உலகம் தெரியும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமை போற்றுகிறோம். அந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் தங்குவிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. முதருளை ஆசிரை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். பல நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சத்தத்திலும் பிரச்சனைகளிலுமே மாட்டிக்கொண்டு விசுவாச கண்களை திறக்க முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து வெளியே கொண்டு வாரும். எங்கள் கண்கள் மீது, எங்கள் தலை மீதும் கரங்களை வையும். அதன் மூலமாக விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் ஒளிபெற்ற மக்களாய் வாழ்வோமாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.